படிச்சு நம்ம துதி பகுதிக்கு கடந்து செல்லலாம். அன்பு மேலுடைய நல்ல தகப்பனே, நாள கூட ராஜா உங்களிடத்துல வந்திருக்கும் ஏசப்பா. இந்நாள்ல நீங்க நான் அனைவரும் கொண்டு வந்து சேர்ந்ததுக்கா நன்றி ராஜா. நாங்க எடுக்க போற ஒரு துதியிலும் நீங்க எங்க மத்தியில் அசைவாட போறதுக்கா நன்றி ஏசப்பா. உன்னாம மகிமைப்படும்படி எங்களை நாங்க தாழ்த்தி உன்னாம உயர்த்தப்படுறதுக்கா நன்றி ஏசப்பா. இந்த பகுதி நீங்களே உங்க கட்டில ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீங்களே நிம்மதியா நடத்துங்க ஏசப்பா. பேசி முடிந்த பெற்றிலும் என் நடத்தப்படி நம்ம எடுத்து துதியது அவர் நம்ம நாமத்தை உயர்த்தவர் இல்ல, அவர் செஞ்சதை நம்ம சொல்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், துதிகளை ஏறுறோம். அப்ப நாங்க என்ன பண்ண போறோம், அவர் நாமத்தை உயர்த்தி சில துதிகளை ஏற போறோம். உற்சாகமா இந்த துதிகளை நீங்களும் ஏறு. எஸ்ரேமை கட்டினவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ வீட்டை கட்டுவீர் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ நகரத்தை காக்குவீர் உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உமக்கு ஸ்தோத்திரம். சமுத்திரத்தின் அலைகளை நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பருவகாலங்களை காக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவனை கொம்பை உயர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகாராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆட்டுக்குட்டியே உமக்கு ஸ்தோத்திரம். உமது கிருபையும் உமது மகிமையும் உயர்வதாக உமக்கு ஸ்தோத்திரம். தாகமுள்ளவர்களுக்கு ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வறண்ட நிலத்தை ஆறுகளை ஊற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சுகத்தையும் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷரின் மிருகங்களை காப்பாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். அன்பும் இறக்கமுடைய நல்ல தகப்பனே, நல்ல கூட ராஜா உமக்கு ஸ்தோத்திர பலியை ஏடுங்க ஏசப்பா. இந்த ஸ்தோத்திர பலியை கூட நீங்க எங்க மத்தியில் அசைவாதீங்க ஏசப்பா. அதனால கொடான கொடி நன்றி ராஜா. மீதியான காரியத்தை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. நீங்களே வழி நடத்தி ஆசிரியக்க போதுக்கா நன்றி ராஜா. பேசு உங்க பெருமையை சொல்லுங்க நல்ல தகப்பனே. இப்பொழுதாக இந்த கால வேளையில கூட தேவன் தாமே அவருடைய சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய சுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்கள்ல கண்மணி போல பாதுகாத்தார். நமக்கு ஏற்பட்ட எல்லாவற்றிலிருந்து தேவன் தாமே நம்மை வழிநடத்தி இம்மட்டுமாக நம்மை நீதியாய் நடத்துவதை தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக இந்த கால வேளையில நாம் பரிசுத்த சமூகத்தில அவருடைய திருமுகத்தை காணும்படியாக நாம் அவரை முகமுகமாக பார்க்கும்படியாக தேவன் தாமே அவருடைய சமூகத்தில நம்ம ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த வேளையில கூட தேவனுடைய நாமத்தை ஆராதித்து நாம் மகிமைப்படுத்துவோம். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை ஆராதனை அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆதியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆதியான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் நினைவால் நிரப்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவால் நிரப்ப வேண்டும். உன் வாயின் வார்த்தைகள் பிறர் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் மாற்ற வேண்டும். ஆராதனை ஆராதனை ஆராதனைக்கே ஆவியானவரே
அல்லேலூயா. நாம் எல்லாரும் அவருடைய பாதத்துல நமக்கு இருக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் நமக்கு தேவன் தாமே விடுதலை தரக்கூடிய தேவனா இருக்கிறார். நாம எல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தான் நம்ம அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நமக்கு அந்த பிரச்சனை எப்படி வந்தது எப்படி போச்சுன்ற எந்த ஒரு அடையாளமே இல்லாம போகும்படியாக அவருடைய சமூகம் நமக்கு இருக்கிறது. அதனால்தான் நம்ம அவருடைய பிள்ளைகளாக முடியாத அதிகாரத்தை கொடுத்து அவருடைய சமூகத்திலே நாம் நிலைத்திருக்கும்படியாக தேவன் தாமே நம்ம இம்மட்டுமாக வழிநடத்தி வருகிறார். அவருடைய பாதத்துல நம்ம அமரும் போது நமக்கு எப்பவுமே சந்தோஷம் தான். ஆமென். நேசரே ஓம் திரு பாதம் நமதே நிம்மதி நிம்மதியே. நேசரே ஓம் திரு பாதம் நமதே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடையாளமே அதிசயமே அடையாளமே ஆராதனை. அடையாளமே அதிசயமே ஆராதனை. உம்மைய செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மைய செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை எண்ணங்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை எண்ணங்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு தாழ்மை.
இந்த தாழ்மையானது உயர்வை கொண்டு வரும், ஆசீர்வதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தாழ்மை என்பது மிக முக்கியமான ஒரு பங்காய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது நம் வாழ்க்கை நிச்சயமாய் உயர்த்தப்படும், நம் வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வேதாகமத்தில் இந்த தாழ்மை குறித்து எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், முழங்கால் ஜெபம் என்பது ஒரு தாழ்மையை குறிக்கிற காரியமாக இருக்கிறது. அப்படி நம்முடைய தாழ்மை ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பாக அதிகப்படும் பொழுது நம் வாழ்க்கையில் நிச்சயமாகவே உயர்வு உண்டு, நிச்சயமாகவே ஆசீர்வாதங்கள் உண்டு. இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி சங்கீதம் 95 6வது வசனத்தை வாசிப்போம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படிடுவோம், அதாவது தாழ்மைப்படுங்கள் என்று இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுகிறது நமக்கு. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தாழ்மைப்படுத்தி ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார், அந்த ஜபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். ஜபத்துல ஒரு தாழ்மை தேவை. அப்ப தாழ்மை ஜபத்தை நாம் தெரிந்து கொண்டால் ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். நாம் ஆசீர்வாதத்தை தேடி போக தேவையில்லை, அந்த ஆசீர்வாதமானது நம்மை தேடி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் கூட இவைகளை சொன்ன பின்பு அவன், அதாவது பவுல், முழங்கால் படியிட்டு அவர்களோடு கூட ஜெபம் பண்ணினான். அதாவது இந்த ஜெபமும் முழங்காலும் சேர்ந்து வருகிறது. இது எதை காண்பிக்கிறது என்றால் தாழ்மையோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. ஜெபத்துல போகும்பொழுது பெருமை இருக்கக்கூடாது, தாழ்மை இருக்க வேண்டும். இதைதான் யோபு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உணர்ந்தவராய் ஒரு வசனத்தை நமக்கு முன்பாக வைக்கிறார். யோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினால் நிரப்ப பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். அதாவது என்னுடைய தாழ்மை தள்ளாடும் பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும். அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ளும். நம் தாழ்மை நம்ம ஜபத்தை ஏறும்படி செய்யும், அதே போல் நம்மை உயர்த்தும், நம்மை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு வேதாகமத்தில் தாழ்மைப்பட்டு ஜபித்ததினால், அதாவது முழங்கால் படியிட்டு ஜபித்ததினால் என்னென்ன ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொண்டார்கள் என்பது குறித்து நான் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல போகிறேன். முதலாவது சாலமோனுடைய வாழ்க்கையில அவன் தன்னை தாழ்த்தினான். என்ன நடந்தது? 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சாலமோன் பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து, 7ஆம் அதிகாரம் 1 வசனம். அதே 2 நாளாகமம் சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த இடத்துல சாலமோனுடைய தாழ்மையின் ஜெபம் காண்பிக்கப்படுகிறது. இவர் சபைக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு ஜெபிக்கிறார். அந்த இடத்துல என்ன நடக்குது? இவர் கர்த்தருக்கு செலுத்தின பலிகளை கர்த்தர் அங்கீகரித்தார். இன்றைக்கு நாம் தாழ்மையாய் கர்த்தருக்கான காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். பரலோகம் உங்கள் காணிக்கைகளை அங்கீகரிக்கும். இன்னைக்கு பெருமையோடு நாம் கொடுக்கும் பொழுது அதை கர்த்தர் எடுத்துக்கொள்ள மாட்டார். நம்ம தாழ்மையோடு ஆண்டவராக இயேசுவானவருக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த தாழ்மையின் ஜபத்துல பாருங்க, ஆண்டவர் ஒரு மகிமையை கொடுத்தார், மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தாழ்மையின் ஜபம் இன்னைக்கு பாருங்க, ஊழியத்துல, குடும்பத்துல, ஐக்கியத்துல கர்த்தருடைய மகிமை நிரப்பும். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தாழ்மையோடு ஜெபித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் மகிமை உங்களையும் உங்கள் குடும்பத்தின் மேலும் ஆளுகை செய்வதை நீங்கள் காண்பீர்கள். அப்ப தாழ்மையின் ஜபம் நம்முடைய காணிக்கைகளை அங்கீகரிக்கிறது, அதே போல் நம் குடும்பத்தின் மேல் ஒரு மகிமையை கொண்டு வருகிறது. அதே சாலமோனுடைய இன்னொரு ஜபத்தை பார்ப்போம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 54 55 வசனங்களை வாசித்து பாருங்கள். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின் அவன் தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டு விட்டு எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதி. இந்த இடத்துல பாருங்க, அவன் ஜபம் பண்ணும் போது முழங்கால் படிகிறான். தாழ்மை. இந்த ஜபத்திற்குள் செல்லும் பொழுது தாழ்மை இருக்கும் பொழுது அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று நான் சொன்னேன். பாருங்க, இந்த இடத்துல தாழ்மைப்பட்டான், இஸ்ரவேலை ஆசீர்வதித்தான். அப்ப நாம் யாரையாவது ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்க வேண்டும் என்றால் நமக்கு தேவை தாழ்மை.
அப்ப இன்னைக்கு தாழ்மை இருக்கும் பொழுது நம்முடைய ஜபங்கள் என்ன பண்ணுது, மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா இருக்குது. அந்த ஆசீர்வாதம் தங்கணும்னா நம்ம என்ன செய்யணும், தாழ்மையா இருக்கணும். அப்ப முதலாவது தாழ்மையானது நம்முடைய காணிக்கைகளை அங்கீகரிக்கிறது, என் குடும்பத்தின் மேல் மகிமையை கொண்டு வருகிறது. மூன்றாவது, நான் யாரை ஆசீர்வதிக்கிறேனோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்கிறது. மூன்றாவது காரியத்தை சொல்லுகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 42, 44, 45 வசனங்கள் நான் சுருக்கமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல எலியா அந்த கார்மேல் பர்வதத்தின் மேல் ஏறி அவர் என்ன பண்றாரு, அவரும் முழங்கால் பட குனிந்து சொல்றாரு பாருங்க, தன் ஊழியக்காரனை நோக்கி பெருமழையின் இறைச்சல் கேட்கிறதான்னு கேட்கிறாரு. தன் ஊழியக்காரன் நோக்கி போய் சமுத்திரத்தை பாருன்னா அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. 3 வருஷம் மழை இல்லை. எலியா ஜெபிக்கிறார், தன்னை தாழ்த்தி, ஆண்டவர் மழையை கொடுக்கிறார். அப்ப தாழ்மையின் ஜெபம் ஆசீர்வாதமான மழையை பெய்ய வைக்கும். இந்த நாளில் நீங்கள் தாழ்மைப்பட்டு ஜெபித்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் வறட்சி இருக்கு, இந்த வறட்சி மாறணும்னா ஆண்டவருக்கு தாழ்மைப்பட்டு ஜெபியுங்க. இந்த தாழ்மையோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான மழையை கொடுக்கிறவராக இருக்கிறார். இதேதான் ஏசாயா 34ஆம் அதிகாரம் 26வது வசனம், நான் அவர்கள் என் மேட்டி சுற்றுப்புறங்களிலும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த இடத்துல வேதம் சொல்லுது, ஆசீர்வாதமான மழை பெய்யும். உங்கள் மேடுகளை சுற்றி ஆண்டவராக இயேசுவானவர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். தாழ்மையாய் ஜெபித்து பாருங்க. இந்த ஆசீர்வாதமான மழை பெய்யும் பொழுது உங்கள் வறுமை போயிடும், உங்க தரித்திரம் போயிடும், உங்கள் கடன் போயிடும். ஆசீர்வாதமான மழை பெய்யும் இடம் செழிப்பாய் இருக்கும். தாழ்மை ஜபம் என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றும், ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய வைக்கும். பாருங்க, 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். தாழ்மை ஜபம் என் காணிக்கையை அங்கீகரிக்கும், என் மேல ஒரு கர்த்தருடைய மகிமை உண்டாகும். 3வது சொன்னேன், நான் யாரை ஆசீர்வதிக்கிறேனோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். 4வது காரியம் சொன்னேன், 3வது காரியம் சொன்னேன், குடும்பம் செழிக்கும், ஆசீர்வாதமான மழை பெய்யும் தாழ்மை ஜபிக்கும் போது. 4வது காரியத்தை பாருங்க, 2 ராஜாக்கள் 1 அதிகாரம் 13ஆம் வசனத்துல 3 தரம் ஒரு தலைவன் 50 சேவகர்கள் அனுப்புறான் இந்த எலியாவை பிடிக்கும்படி. ஆனா இந்த 3வது வாட்டி வந்த இந்த சேவகன் என்ன பண்றான், தலைவன் என்ன பண்றான், முழங்கால் படியிட்டு அவரை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணன் உமது அடியானாகி இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக. இந்த எலியாவை பிடிங்க ஏற்கனவே ஆட்கள் அனுப்புறான், அவங்க எல்லாம் அக்னியினால அழிக்கப்படுகிறார்கள். கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழுப்பி வந்தவர்களை கர்த்தர் அக்கினியினால் அழிக்கிறார். தான் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அவன் எலியாவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான், தேவ ஊழியருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். பாருங்க, இது ஏற்கனவே ஒரு ராஜா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஆட்களை அனுப்புறான் பிடிக்க சொல்லி. இவன் பாருங்க தாழ்மைப்பட்டான். அப்ப இந்த இடத்துல பாருங்க, அவன் சொன்ன வார்த்தை, என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையானது. பாருங்க, இப்படி நாம் தாழ்மைப்படும் பொழுது நியாய தீர்ப்புகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளப்படுகிறோம். பாருங்க, ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து நாம தப்பித்துக் கொள்ளப்படுகிறோம். அப்ப இங்க தாழ்மைப்பட்ட உடனே இவன் என்ன பண்ணப்படல, அழிக்கப்படல. ஏற்கனவே வந்தவர்கள் அழிக்கப்பட்டாங்க. அவன் எலியாவுக்கு முன்பாக தாழ்மைப்பட்ட பொழுது அவனும் அவன் கூட வந்தவர்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். அப்ப பாவம் செய்துட்டோம், அதுல இருந்து மன்னிப்பு பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பாவத்தை அறிக்கை செய்து விட்டுறணும். தாழ்மையா ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் தெரியாது செய்துட்டேன், திருச்சபைக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, உங்களுக்கு விரோதமா தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது, தாழ்மைப்படும் பொழுது ஆண்டவர் அதை மன்னிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் நியாய தீர்ப்புல இருந்து உங்களை தப்புவிக்கும்படி ஆண்டவர் செய்வார். தாழ்மையின் ஜெபம். சரி, 5வது காரியத்தை சொல்கிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகினால் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் ஜலத்திலும் விழுகிறான். இங்க ஒரு மனுஷன் வரான், ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்மைப்படுறான், தன் மகனுக்காக, தன் மகனுடைய வியாதிக்காக. பாருங்க, அந்த ஆவி பிடித்திருந்த மனுஷன் பாருங்க, இவ்வளவு இயேசு முன்பாக தாழ்மைப்படுறான். ஒரு ஆவி பிடிச்சுக்கிச்சு தான் பிள்ளைய, அதுக்காக ஆண்டவராக இயேசு முன்பாக தாழ்மைப்படுகிறான். இந்த பிள்ளைக்காக அவன் தாழ்மைப்பட்டு ஜெபிக்கிறான். பாருங்க, இப்படி தாழ்மையான ஜபத்தை பழக்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி நான் ஜெபிக்கும் பொழுது வியாதிகள் சுகமாகும், அசுத்த ஆவிகள் விலகும். இன்னைக்கு தாழ்மையோடு ஜெபித்து பாருங்க, நீங்க யாருக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற அசுத்த ஆவிகள் துரத்தப்படும், வியாதிகள் துரத்தப்படும். அப்ப தாழ்மையின் ஜெபம் ஒரு விடுதலையை கொடுக்கிறதா இருக்கிறது.
இன்றைக்கு ஆண்டவர் அதுதான் சொன்னாங்க, உங்க மத்தியில நீங்கள் தாழ்மையாய் ஜெபித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுப்பேன், உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். 5 காரியங்களை சொல்லியிருக்கேன். 6வது காரியம், மார்க் 1:40 வசனத்துல குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்துல வந்து உமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்றார். 41வது வசனம், இயேசு மனதுருகி எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். பாருங்க, குஷ்டரோகி அவரிடத்துல வந்து முழங்கால் படியிட்டான், அதாவது தாழ்மைப்படுகிறான். பாருங்க, குஷ்டரோகம் ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையின் தன்மையை மாற்றும்படி அவன் தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவரே, என்னை உலகம் ஒதுக்கி வைத்திருக்கிறது, உறவினர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு குஷ்டரோகம் பாருங்க, குஷ்டரோகத்தை வேதம் 2 விதமா சொல்லப்பட்டிருக்கு. இது தீராத வியாதி, பாவம் என்று. இது தீராத வியாதி, பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இதிலிருந்து விடுபட தாழ்மையின் ஜெபம் தேவை. அப்ப தாழ்மையின் ஜெபம் நம்ம என்ன செய்யும்? தீராத வியாதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும், பாவமான வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும். அப்ப தாழ்மையின் ஜெபிக்கும் போது ஆண்டவராகிய இயேசுவின் மனதுருக்கத்தை காண்பீர்கள். உங்கள் சூழ்நிலை நிச்சயமா மாறும். உலகம் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், உறவினர்கள் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையால உங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்து ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் மனதுருக்கி உங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவரை விசுவாசியுங்கள். தாழ்மையின் ஜெபம் நீங்கள் தாழ்த்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் உயரும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:40 வசனத்துல பேதுரு எல்லோரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளை எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். முழங்கால் ஜெபம் பாருங்க, வல்லமையான காரியங்களை நடப்பிக்கும். அதாவது தாழ்மையின் ஜெபம். தாழ்மையின் ஜெபம் வாழ்க்கையில வல்லமையான காரியங்கள் நடப்பிக்கும். மரித்த தவித்தாளை என்ன பண்ணியாச்சு? உயிர்ப்பிச்சாச்சு. இன்னைக்கு மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறது இல்ல, மரித்து போயிருக்கிற குடும்ப சமாதானத்தை உயிர்ப்பிக்க உங்களுடைய தாழ்மை தேவை. மரித்து போயிருக்கிற ஐஸ்வர்யத்தை உயிர்ப்பிக்க உங்கள் தாழ்மை தேவை. மரித்து போயிருக்கிற உங்கள் ஐக்கியத்தை புதுப்பிக்க தாழ்மை தேவை. மரித்து போயிருக்கிற உங்கள் ஆரோக்கியத்தை புதுப்பிக்க தாழ்மை தேவை. தாழ்மையின் ஜெபம் உங்கள் வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற காரியங்களை உயிர் பெற செய்யும். ஆண்டவராக இயேசு முன்பாக தாழ்மைப்பட்டு பாருங்கள், இதையெல்லாம் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்ப இந்த அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல என்ன நடந்தது? ஒரு அற்புதம் நடந்தது. தாழ்மைப்பட்ட உடனே ஒரு மரித்து போயிருக்கிற ஒரு பெண் எழுந்தா. அப்ப என் வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற காரியங்கள்ல ஒரு அற்புதம் நடக்கணும்னா நான் தாழ்மைப்படணும். நான் தாழ்மைப்படும் பொழுது நிச்சயமாகவே என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். இந்த நாள்ல கூட ஆண்டவர் தாழ்மை உங்களை உயர்த்தும் ஆசீர்வதிக்கும் என்கிற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிகள். முதலாவது, என் தாழ்மை என்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்கும், மகிமை என் குடும்பத்தின் மேல் இறங்கும். 2வது, என்னுடைய தாழ்மையின் ஜெபம் என்னை மட்டுமல்ல, நான் யாரை ஆசீர்வதிக்கிறேனோ அவர்களை ஆசீர்வதிக்கும். அதே போல எத்தனை பிரச்சனைகள் வறட்சி இருந்தாலும் என் தாழ்மையின் ஜெபம் ஆசீர்வாதமான மழையை கொண்டு வரும். அதே போல தாழ்மை நியாய தீர்ப்புக்கு நம்மை தப்புவிக்கும். அதே போல தாழ்மை பொல்லாத வல்லமைகளில் இருந்து நமக்கு விடுதலை கொடுத்து வியாதி சுகமாக்கும். அதே போல தாழ்மையின் ஜெபம் என்ன செய்யும்? தீராத வியாதிகளை தீர்க்கும், அற்புதங்கள் நடக்கும், உங்கள் சூழ்நிலை நிச்சயமாய் மாறும். அதே போல தாழ்மையின் ஜெபம் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், ஐக்கியத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால இந்த நாள்ல தாழ்மையின் ஜெபத்தை கொடுத்து ஆண்டவராக இயேசு உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். தாழ்மைப்படுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் தாழ்மைப்படுகிறோம். தாழ்மை தகப்பனே, தாழ்மைப்படுகிறோம். கர்த்தாவே, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, உலகத்திற்கு முன்பாக அல்ல, எங்களை படைத்த இயேசுவுக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்படுகிறோம். தகப்பனே, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை ஆண்டவரே, எங்கள் இயேசுவானவர் நீர் எங்களுக்கு சிலுவையில கற்றுக் கொடுத்திருக்கிறீர். மரண பரியந்தம் தாழ்த்துவது எப்படி என்பதை உம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தகப்பனே, இந்த நேரத்திலும் கர்த்தர் தன்னை தாழ்மையுள்ள தெய்வமாய் வெளிப்படுத்தியிருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சாலமோன் தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கான பலிகளை செலுத்தினான். அப்பொழுது ஒரு மகிமை இறங்கினது, அந்த இடத்தை நிரப்பினது என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த நேரத்திலும் இந்த விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைவுகள் மத்தியில நிறைவாக்குகிற மகிமை இறங்குவதாக, நிறைவாக்குகிற மகிமை இறங்குவதாக. மேலும் சாலமோன் ஜெபித்து ஜனங்களை ஆசீர்வதித்தான். அந்த தாழ்மையின் ஜெபம் ஜனங்களை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கட்டும். ஆண்டவரே, அதே போல ஆசீர்வாதமான மழை 3 வருடம் வறட்சியான நிலத்தில ஒரு ஆசீர்வாதமான மழையை ஆண்டவர் கட்டளையிட்டு விளங்கால் ஜெபம், அதாவது தாழ்மையின் ஜெபம் ஆசீர்வாதமான மழையை கொண்டு வந்தது போல விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுவதான வறட்சிகள் மாறும்படி கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவீராக. இவர்கள் வாழ்க்கை ஆண்டவரே துளுக்கட்டும்.
கனிகளை போல ஓங்கி வளரட்டும். அதே போல கர்த்தாவே இந்த முழங்கால் ஜெபம், தாழ்மையின் ஜெபம் அது மன்னிக்கும் என்று வேதம் சொல்லி நியாய தீர்ப்புக்கு தப்புவிக்கும் என்று. இதுவரை ஏதோ ஒரு தவறு செய்திருந்தாலும் கர்த்தரது மன்னிப்பீராக. அதே போல் தாழ்மையின் ஜெபம் அசுத்த ஆவிகளின் மேல் ஜெயத்தை தரும் என்று நாங்கள் பார்க்கிறோமே. அந்த தாழ்மையின் ஜெபம் செய்பவர்கள் மத்தியில அசுத்த ஆவிகளின் கிரியை ஓட்டப்படும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே அசுத்த ஆவிகள் ஓடி போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் தாழ்மையின் ஜெபம் ஆண்டவரே ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை மாற்றும். அதே போல் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்கும். அதே போல ஆண்டவரே தாழ்மையின் ஜெபம் எங்களை உயிர்ப்பிக்கும் என்று பார்க்கிறோமே. அதே போல் மரித்து போயிருக்கிற சமாதானம், மரித்து போயிருக்கிற குடும்ப ஐக்கியம், மரித்து போயிருக்கிற ஐஸ்வர்யம் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே தன்னை தாழ்மையின் தெய்வமாய் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறேன், அதை பேசியிருக்கிறேன். அதற்காக நன்றி. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இனி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தாழ்மைப்படட்டும், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள், கேட்க முடியாத பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் இந்த தாழ்மையை குறித்து பேசி ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. கர்த்தருடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெற்றுக் கொண்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே.